Good morning, students. Today we are going to learn about menus in Visual Basic. So menus பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ்ல என்னென்னலாம் பார்த்தோம், விபியோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த ஃபார்ம் எப்படி ஓப்பன் ஆகும், அதுக்குள்ள இருக்கிற டூல் பாக்ஸு, அதோட டூல்ஸு, ப்ராப்பர்ட்டி விண்டோன்னா என்ன, ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர்னா என்ன, டூல் பார்னா என்ன, ஸோ அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன் பார்த்தோம் இல்லையா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மெனூஸ்னா என்ன அப்படின்னா, அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டாண்டர்ட் சாஃப்ட்வேருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபியூச்சர் எதுனா இந்த மெனூஸ் அப்படிங்கிறாங்க. சரியா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் எ சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ எந்த ஒரு ஸ்டாண்டர்ட் சாஃப்ட்வேரும் மெனு இல்லாமல் இருக்காது. ஸோ இது எங்கே நீ பார்ப்ப ஜென்ரலாக அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்டர்ஃபேஸில் டாப் ஆஃப் த இதில் இருக்கும். மெனூஸ் வந்துட்டு கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறாங்க. ஆனால் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த கண்ட்ரோல்ஸ் இன் த டூல் பாக்ஸ். தே டோன்ட் ஒர்க் லைக் த அதர் கண்ட்ரோல்ஸ். அப்படின்னா என்னன்னா, சிம்பிளா நான் என்ன சொல்றேன் பார்த்தீங்கன்னா வச்சுப்பேன், நம்ம ஹோட்டலுக்கு போனா என்ன பண்ணுவோம், அங்க உட்காந்து உடனே ஒரு மெனு கார்டு கொடுப்பாங்க. அதுல வந்துட்டு நிறைய ஐட்டம்ஸ் வந்துட்டு இருக்கும் இல்லையா. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, லஞ்சுக்கு, டின்னருக்கு, இல்லை ஜூசஸ் இருக்கும், ஐஸ்கிரீம் இருக்கும். ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ எல்லாமே லைனா ஆர்டரா இருக்கும். உனக்கு என்ன வேணுமோ அதை நீ வந்துட்டு செலக்ட் பண்ணி ஆர்டர் கொடுப்ப இல்லையா. என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணுவியா. ஸோ அதே கான்செப்ட் தான் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்லயும். ஒரு அப்ளிகேஷன்ல இருக்கிற எல்லா முக்கியமான ஃபீச்சர்ஸையும் டாப்ல வரிசையா அடுக்கி வைக்க யூஸ் ஆகுறது தான் என்னது, மெனூஸ் அப்படிங்கிறாங்க. உனக்கு அந்த மெனூஸ்ல இருந்து உனக்கு தேவையானதை எடுத்து நீ யூஸ் பண்ணிக்கிற. கரெக்டா? ஸோ நம்ம முன்னாடி பார்த்த டெக்ஸ்ட் பாக்ஸ், கமெண்ட் பட்டன்லாம் டூல் பாக்ஸ்ல இருந்து எடுத்த ஃபார்ம் மேல டிராக் அண்ட் டிராப் பண்ணுவோம். ஆனா மெனு அப்படி கிடையாது. இது டூல் பாக்ஸ் கண்ட்ரோல்ஸ்ல இருந்து ஃபுல்லா டிஃப்ரெண்ட் ஆனது. அது மாதிரி இது ஒர்க் ஆகாது. ஸோ எப்படி மெனுவை கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாமா. ஒரு மெனுவை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, மெனு எப்படி ஃபார்ம் மேல கொண்டு வர்றது, இதுக்கு VB6ல ஒரு ஸ்பெஷல் விண்டோ இருக்கு. அதுதான் மெனு எடிட்டர் விண்டோ. ஸோ இது வந்துட்டு என்னன்னா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். உன்னோட ஓனுக்கு வந்துட்டு நீ யூஸ் பண்ணிக்கலாம். இதுல கேப்ஷன் அண்ட் நேம் ஃபீல்ட் வந்துட்டு மெனு எடிட்டர் விண்டோல இருக்கும். உனக்கு வேணுங்கிற அந்த நேம் அதுல கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா கிரியேட் ஆயிடும். இதுக்கு நிறைய ஷார்ட்கட்டும் இருக்கு. கீபோர்ட்ல வந்துட்டு Ctrl+E பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த மெனு போர்டு ஓபன் ஆயிடும். இல்லைன்னா ஃபார்ம் மேல ரைட் கிளிக் பண்ணி மெனு எடிட்டரை செலக்ட் பண்ணலாம். இல்லைன்னா டூல் பார்ல இங்க இருக்கு பாத்தியா, இந்த டூல் பார்ல டாப்ல இருக்குல்ல, இந்த மெனு எடிட்டர் ஐகானை கிளிக் பண்ணாலும் என்ன ஆயிடும், இந்த மெனு எடிட்டர் பட்டன் வந்துடும். இதை எப்படி பில்ட் பண்ணோம் அப்படின்னா, மெனு எடிட்டர் ஓபன் ஆனோம்னா நம்ம சிம்பிளா 2 ஃபீல்ட வந்துட்டு ஃபில் பண்ணா போதும். அதான் வந்துட்டு கேப்ஷன் அண்ட் நேம். கேப்ஷன் வந்துட்டு என்னன்னா, வெளியே யூசருக்கு ஸ்கிரீன்ல தெரியற மாதிரி இருக்கிற நேம். அதாவது ஃபைலு, எடிட்டு, இந்த மாதிரி வியூவு, ப்ராஜெக்ட், இந்த மாதிரி ஸ்கிரீன்ல வெளியில தெரியற மாதிரி இருக்கு பத்தியா, அதுதான் என்னது கேப்ஷன். நேம் அப்படிங்கிறது பேக் அண்ட் கோடிங்ல நம்ம யூஸ் பண்ற இன்டர்னல் நேம். இந்த கேப்ஷன்ங்கிறது நமக்கு வெளியில தெரியற நேம். இந்த நேம் அப்படிங்கிறது பேக் அண்ட்ல கோடிங்ல யூஸ் ஆகுற நேம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் மெனு ஃபைல், மெனு எடிட் அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா கோடிங்க்கு கொடுக்கறதுக்காக யூஸ் பண்றது. ஒரு மெனுக்குள்ள சப் மெனு, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைலுக்குள்ள என்னது, இது இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு மெனு, ஃபைலு, எடிட், வியூங்கிறது. இந்த ஃபைலுக்குள்ள இருக்கிறது சப் மெனு. என்ன வரும் ஃபைலுக்குள்ள, நியூ, ஓப்பன், சேவ், சேவ் ஆஸ், எக்ஸிட், இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொன்றும் வரதெல்லாம் சப் மெனு அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணும், அங்க ரைட் ஆரோ வந்துட்டு இருக்கு இல்லையா, அதுல வந்துட்டு ரைட் ஆரோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணோம், கடைசியில ஓகே கொடுத்தா நம்ம சிம்பிளா ஃபார்ம்ல மெனு வந்துட்டு வந்துடும். ஸோ இதுல நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நீ வந்துட்டு ஓகே கொடுத்துட்டே போனீங்கன்னா அதுல சப் மெனு கிரியேட் ஆயிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெனு ஐட்டம் அப்படிங்கிறாங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெனு ஐட்டம், இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி டிசைன் டைம்லயோ இல்ல ரன் டைம்லயோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நேம் அண்ட் கேப்ஷனை,
அதாவது ஐடென்டிபிகேஷன் மட்டும் அப்படின்னா டிஸ்பிளே நேம். அதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா Ctrl+N. அந்த மாதிரி ஷார்ட்கட் கீஸ் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு இது யூஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இதுல விசிபிள் அப்படின்னம்னா வச்சுக்குவேன், இது ட்ரூனா மெனு ஸ்கிரீன்ல தெரியும், ஃபால்ஸ்னா அது அப்படியே ஹிடன் ஆயிடும். எனேபிள்டும் அதே மாதிரிதான். சில சமயம் சாஃப்ட்வேர்ல வந்துட்டு சில ஆப்ஷன்ஸ் தொட முடியாத மாதிரி கிரே கலர்ல லாக் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல. ஸோ சிலதெல்லாம் வந்துட்டு கிரே கலர்ல லாக் ஆயிருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா எதுவுமே நமக்கு வந்துட்டு ஒர்க் ஆகாது. ஏன்னா அதை என்ன பண்ணிருக்காங்க, எனேபிள் பண்ணிருக்காங்க. ஸோ இப்ப நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸல் ஃபைலோ இல்ல வேர்ட் ஃபைலோ பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணீங்கன்னா நீங்க உள்ள போய் எதுவுமே எடிட் பண்ண முடியாது. மேல பாத்தீங்கன்னா எனேபிள் எடிட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணினா மட்டும்தான் உன்னால உள்ள போயிட்டு ஒர்க் பண்ண முடியும். அந்த மாதிரி அதான் எனேபிள் அப்படிங்கிறாங்க. நம்ம இப்ப ஒரு சின்ன வந்துட்டு எக்ஸாம்பிள் சொல்றேன். நார்மல் கண்ட்ரோல்ஸ்க்கு வந்துட்டு கிளிக்கு, சேஞ்சு, கீ பிரஸ்னு நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கும். ஆனா மெனு கண்ட்ரோல்ஸ்க்கு ஒரே ஒரு ஈவெண்ட் தான். அதுதான் என்னது, கிளிக் ஈவெண்ட். சரியா, ஒரே ஒரு ஈவெண்ட் தான், கிளிக் பண்ணும். இப்ப எனக்கு இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் மாத்தணுமா, ஒரு கிளிக்கு. இல்ல எனக்கு இந்த ஹெல்ப் பட்டன் வேணுமா, ஒரு கிளிக்கு. ஸோ ஒரே ஒரு கிளிக் ஈவெண்ட் மட்டும்தான் வந்துட்டு இது மெனுஸ்ல இருக்கும். ஸோ இப்போ இதை வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளா பார்க்கலாமா. இப்போ வந்துட்டு நம்ம இந்த எக்ஸாம்பிள் வந்துட்டு கோடிங்கா வந்துட்டு பார்க்கலாம். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, மேக் a menu as same as the following image. வந்துட்டு இத வந்துட்டு கிரியேட் பண்ண போறோம். கலர் அப்படிங்கிறது ஒரு மெனு, அதுக்குள்ள சப் மெனு என்ன, ரெட், ப்ளூ, ஒயிட், கிரீன். ஸோ ரெட்டை கிளிக் பண்ணினா என்ன ஆகணும், ரெட் கலர்ல வரணும். ப்ளூவை கிளிக் பண்ணினா என்ன ஆகணும், ப்ளூவை கிளிக் பண்ணினா ப்ளூ கலர்ல மாறணும். ஒயிட்டை கிளிக் பண்ணினா ஒயிட் கலர்ல மாறணும். ஸோ அதுக்கான கோடிங் தான் எது. நம்ம டார்கெட் என்னன்னா ஒரு கலர் மெனு கிரியேட் பண்ணணும். அதுக்குள்ள ரெட், ப்ளூ சப் மெனு இருக்கணும். யூசர் எந்த கலரை கிளிக் பண்றாங்களோ ஃபார்மோட பேக் கலர் அப்படியே மாறணும். அதுக்கு மெனு எடிட்டர்ல போயிட்டு கேப்ஷன்ல ப்ளூ அப்படின்னு கொடுத்துறோம். நேம்ல மெனு ப்ளூன்னு செட் பண்ணிப்போம். அதே மாதிரி ஒவ்வொன்றத்தையும் செட் பண்ணிப்போம். இதுல வந்துட்டு பேசிக் சின்டாக்ஸ், ஏதாவது form1 டாட் பேக் கலர் ஈக்குவல் டு விபி ப்ளூ மேக்ஸ் த ஃபார்ம் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இது வந்துட்டு என்னன்னா, அந்த ப்ளூ பட்டனை கிளிக் பண்ணிட்டு இந்த கோடிங்கை கொடுத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல மாறும். இதே மாதிரி கிரீன், ரெட், ஒயிட்டுக்கும் வந்துட்டு கோடிங் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் அதை ரன் பண்ணனா இந்த மாதிரி வரும். ஸோ இதுல போயிட்டு ரெட்டை கிளிக் பண்ணினா ரெட் கலர்ல மாறும், ப்ளூவை கிளிக் பண்ணினா ப்ளூவா மாறும். ஸோ இதுதான் வந்துட்டு என்னது, கலர் மெனுவுக்கான ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். நீங்க இதை வந்துட்டு லைவா உங்களோட சிஸ்டம்ல வந்துட்டு ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். செகண்ட் ப்ரோக்ராமும் என்னன்னா செக்டு ப்ராப்பர்ட்டி. அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, இதான் செக்டு ப்ராப்பர்ட்டி. இப்ப ஹெல்ப்ங்கிற ஒரு மெனு கிரியேட் பண்ணிக்கிறீங்க, ஷோ ஹெல்ப்ங்கிற ஒரு சப் மெனு கிரியேட் பண்ணிக்கிறீங்க. இப்ப இதுல போயிட்டு டிக் பண்ண அப்படின்னா ஹெல்ப்னு ஷோ ஆகும். இந்த டிக்க வந்துட்டு அன்டிக் பண்ணி விட்டேன்னா இது ஷோ ஆகாது. ஏன்னா இது இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம செட் பண்ணிருக்கோம். எப்படின்னா இங்க பாருங்க, பிரைவேட் செப் மெனு ஷோ ஹெல்ப் கிளிக் அப்படின்னு இருக்கு. இஃப் மெனு ஷோ வந்துட்டு டாட் செக்டு ஈக்குவல் டு ட்ரூ, ட்ரூவா இருந்தா அது என்ன பண்ணும், கிளிக் பண்ணும். இல்ல ஃபால்ஸா இருந்தது அப்படின்னா அது வந்துட்டு ஹைட் ஆயிடும். ஹைட் ஆயிட்டு நமக்கு வந்துட்டு அது என்ன பண்ணாது, ஹெல்ப்ங்கிற பட்டனை காட்டாது. சரியா? சோ அதுதான் வந்துட்டு என்னது, செக்டு ப்ராப்பர்ட்டிக்கான ஒரு கோடிங். இதுதான் அதோட அவுட்புட். இது வந்துட்டு கிளிக் பண்ணீங்கன்னா ஓபன் ஆகும், இல்லைன்னா ஓபன் ஆகாது. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ கிளாஸ் வைண்ட் அப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு குவிக் ரிவிஷன் பார்த்துடலாமா. இப்போ மெனு ஓபன் பண்ண ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தோம், Ctrl+E. மெனுவோட ஒரே ஈவெண்ட் என்னது, கிளிக் ஈவெண்ட். ஸோ பேக் கலர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான கோடிங் என்ன, form1 டாட் பேக் கலர். ஸோ இதெல்லாம் தான் விபி, இதெல்லாம் மெனுஸ் இன் விபி. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு நான் கிளாரிஃபை பண்றேன். ஓகே, தேங்க்யூ கைஸ்.